வெல்கம் டு டிவைன் பவர் 9 சேனல். நான் உங்கள் சித்ரா. இன்று நாம் பார்க்க போவது மிகவும் பழம்பெரும் கோவில் தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த கோவிலை பற்றி திருத்தணி வீராட்டீஸ்வரர் கோவில் திருவள்ளுவர் மாவட்டம் திருத்தணியில் இருக்கிறது. பல்லவ பேரரசின் கடைசி அரசரான அபராஜித வர்ம பல்லவன் ஆட்சி காலத்தில் நம்பி அப்பி என்பவரால் கருங்கற்களை கொண்டு சிவபெருமான் கோவில் கட்டப்பட்டது. தூங்கானை மாட வடிவிலான இக்கோவில் கட்டியுள்ளார். அது என்ன தூங்கானை மாட பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் பார்த்து இருக்கிறீங்க இல்லையா, இதுதான் விமானம் சொல்வோம், கோபுரம் சொல்வோம் இல்லைங்களா. இது எப்படி வித்தியாசமாக இருக்குது, அதுதான் இந்த தூங்கானை மாடன்ட்டு சொல்கிறாங்க. சரி, இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யானையினுடைய பின்பகுதி படுத்துட்டு இருக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த அமைப்பு, அதே போல தான் இந்த கோவிலை அமைச்சிருக்கிறாங்க என்பது தான் இதனோட வார்த்தையினுடைய பொருள். சில கோவில்கள் கருவறையிலிருந்தே இந்த வடிவமைப்பு இருக்குமா. இதே போல் நம்ம மகாபலிபுரத்தில் காஞ்சிபுர கோவில்களை இன்னும் சில கோவில்கள்லாம் இருக்குது. இதை பற்றி தகவல்கள் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து இருப்பது மூலவர். இவரை தான் நாம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். இது வெளிப்புற தோற்றமே எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம கோவிலுடைய உட்பகுதிக்கு போகலாம். நம்ம நேராக போன உடனே நம்ம ஒரு சின்ன கோவில் மாதிரி இருக்குது, எதிரில் வச்சுருக்காங்க. அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்ம நந்தி அமர்ந்து இருக்குது. அது எதிரில் தான் நம்ம ஈஸ்வரனை பார்க்க போகிறோம். கோவிலுக்குள்ளே போகலாம். பிள்ளையார், சூரிய பகவான், அம்மன், வீரபத்திரர் அங்கே இருக்காங்க. இங்கே அம்மன்கள் இருக்காங்க. நாம் சிவபெருமானை வணங்கிவிட்டு மற்ற இடத்திற்கு செல்லலாம். இங்கே சிறப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகா சிவராத்திரி அன்று பூஜைகள் நடக்குமா. மற்றும் பௌர்ணமி அன்று, பிரதோஷம் அன்று, மாத சிவராத்திரி அன்று, திங்கட்கிழமை அன்றெல்லாம் சிறப்பான பூஜைகள் இங்கே நடக்குமா. பக்தர்கள் நிறைய பேர் இங்கே வருவாங்க. மற்றும் நம் வேண்டுதல் அனைத்தும் பலிக்கும். மிகவும் சக்தி வாய்ந்தவர் நம் ஈஸ்வரன்ட்டு பக்தர்களுடைய வாக்கு. நிறைய பேர் இங்கே வருவாங்களாம். நம்ம கோயில் கருவறை பார்த்துட்டோம். இப்போ வெளிப்புறம் பார்க்குறோம். 63 நாயன்மார்கள் இருக்காங்க. இவர்கள் அனைவரும் சிவனுடைய ஒரு பற்று, ஒரு பக்தியெல்லாம் இவங்களோட வரலாறு பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இன்னும் காரைக்கால் அம்மையாரும் சேர்த்து மொத்தம் 64 நாயன்மார்கள் இருக்காங்க. மரம், நாகலிங்கம். இங்கே பின்னாடி ஒவ்வொரு சிலையும் இருக்குது. தட்சிணாமூர்த்தி, பிரம்மன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மன். அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே வாங்க. மரங்களோட அந்த கோபுரம் எவ்வளோ அழகாக இருக்குது. இது விஷ்ணு பகவான். அப்படியே வாங்க. ஒரு பிரம்மன், இதுதான் துர்க்கை அம்மன். அப்படியே வந்தோம்னா இந்த ஒரு சின்ன ஒரு இதுக்குள்ளேயும் ஒரு சிலை இருக்குது. இந்த மரங்கள்லாம் எவ்வளோ உயரமாக, தென்னை மரம் மற்றும் இங்கே மிகவும் சிறப்பானது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நகலிங்க மரம் இருக்குது.
பைரவரை நாம் வணங்கிவிட்டு அப்படியே நாகலிங்க மரத்துக்கிட்ட வந்தோம். வந்து அங்கேருந்து ஒரு பூவை எடுத்து நம்ம நந்திக்கிட்ட வந்து நம்ம வைக்கும்போது பாருங்கள், நல்லா கவனித்து சூரிய ஒளி அப்படியே வந்து மேலே படும். அதுவே ஒரு ஆசீர்வாதமாக எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அவ்வளோதாங்க, நம்ம கோவில் தரிசனம் முடிச்சிட்டோம். நீங்கள் எப்போ திருத்தணிக்கு வரீங்களோ அப்போ கண்டிப்பாக ஏற்கனவே நான் போட்டிருக்க 2 கோயில் இதோட 3 கோயிலும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள்.